நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம கதை பார்க்க போகிறோம். 5வது கதை சௌதாகர் और பாலு. சௌதாகர் அப்படின்னா வியாபாரி, பாலு அப்படின்னா கரடி. சரிங்களா? இந்த கதையில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2 நண்பர்கள் இருந்தார்களாம். அவங்க வந்து வியாபாரிகள். அவங்க ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாம். ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காட்டு வழியாக போயிட்டுருப்பாங்க. காட்டு வழியில் இருக்கும்போது திடீர்னு ஒரு கரடி அவங்க நடுவில் வருது. கரடி வரும்போது என்ன பண்ணுறாரு, இந்த இன்னொருத்தர் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு போயிட்டு மரத்து மேலே ஏறிடுறாரு. பயந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறார். இன்னொருத்தருக்கு மரம் மேலே ஏற தெரியாது. அவர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேள்விப்பட்டார். ஒரு தடவை மற்றவங்க சொல்கிறது, இந்த மாதிரி பிணத்தை கரடிகள் நெருங்காது அப்படின்னு கேள்விப்பட்டதுனால அவர் என்ன பண்ணார், மூச்சு அடக்கிட்டு பிணம் போல் நடிச்சிட்டார். நடித்ததுனால அந்த கரடி மோந்து எல்லா இடத்துலையும் மோந்து பார்த்து எல்லாமே பார்த்துட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. செத்த பிணம்னு நினச்சிட்டு அது என்ன பண்ணிட்டு தான் அந்த கரடி போயிடுச்சு. இப்போ இன்னொரு நண்பர் மரத்து மேலே இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு, கரடி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கு, உன் காதில் ஏதோ சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்குறாரு. ஆபத்து சமயத்தில் உனக்கு உதவிக்கு வராத ஃப்ரெண்ட்ஸை நம்பாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன, இவர் ஃபஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப வெட்கப்பட்டு ஃபீல் பண்ணாராம். அதுதான் இந்த கதையோட அர்த்தம். இப்போ நம்ம இந்த கதைக்கு போகிறோம். தோ சௌதாகர் தே. இந்த கதை தலைப்பு என்ன? சௌதாகர் और பாலு. சௌதாகர்னா வியாபாரி, और மற்றும் பாலு அப்படின்னா கரடி. தோ சௌதாகர் தே. 2 வியாபாரிகள் இருந்தார்கள். தோ 2 வியாபாரிகள், சௌதாகர், தே இருந்தார்கள். ஏக் நாம் தா, ஒருத்தரோட பேர் தான் ராஜு. தூஸ்ரா கா நாம், இன்னொருத்தருடைய பெயர் மோத்தி. தோனோம் மே படி தோஸ்தி தி. 2 பேருக்கும், தோனோம் மே 2 பேர்லையும் படி தோஸ்தி தி, சிறந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ஏக் தின், ஒரு நாள், வே தோனோம் அவர்கள் இருவரும், ஏக் ஜங்கல் சே ஹோக்கர் ஒரு காட்டு வழியாக, அதான் ஏக் ஜங்கல் சே ஹோக்கர், கஹீ ஜா ரஹே தே, எங்கேயோ, கஹீன்னா எங்கேயோ, ஜா ரஹே தே போய்கொண்டு இருந்தார்கள். அச்சானக் திடீரென்று, அச்சானக்னா என்ன, திடீர்னு, சடனா. ஏக் பாலு ஒரு கரடி, உதர் ஆத்தே ஹுயே திகாய் படி. உதர் அவர்கள் பக்கமாக, உதர்னா அங்கே, ஆனால் இந்த இடத்துல அவங்க பக்கமாக, உதர் ஆத்தே ஹுயே அந்த அவர்கள் பக்கமாக, திகாயி படா, திகாயி படான்னா தெரிந்தது. பாலுக்கோ தேக்கர், இந்த கரடியை பார்த்துட்டு ராஜு டர்கே மாறே, இந்த பயத்தால சாகிறதுக்கு, அப்னி ஜான் பச்சானே கேலியே, தன்னுடைய உயிரை, ஜான்னா உயிர், பச்சானே கேலியே காப்பாற்றுவதற்காக, ஏக் பேட் பர் ஒரு மரத்தின் மீது, சட் கயா ஏறிவிட்டான், சடுன்னா ஏறுதல், கயான்னா ஏறிவிட்டான். பர் மோத்தி கோ ஆனா, மோத்திக்கு சட்னா நஹி ஆத்தா தா, மரம் ஏறுவது தெரியாது. பாலு கோ பஹுத் நஸ்தீக் ஆத்தே ஹுயே, இப்போ கரடி நஸ்தீக்னா பக்கத்தில், ரொம்ப பக்கம் வந்தது, ஆத்தே ஹுயே பார்த்துட்டு, வருவதை பார்த்துட்டு, தேக்கர் பேச்சாரா மோத்தி, बेचाराना अप्पावी, मोती अप्पावी मोती अपनी जान बचाने की तरकीब सोचने लगा. ஐடியா, தர்கீப்னா என்ன, ஐடியா,
अपनी जान தன்னுடைய உயிர் बचाने की காப்பாற்றுவதற்கு தர்கீப் யோசனை सोचने लगा think பண்ணிட்டே இருந்தான் उसने सुना था அவன் கேள்விப்பட்டிருக்கிறான் उसने அவன் सुना था கேள்விப்பட்டிருக்கிறான் என்னன்னு பாலு கரடி मरे हुए आदमी को செத்த மனிதனை मरे அப்படின்னா செத்த हुए செத்த मरे हुएன்னா செத்த आदमी அப்படின்னா மனிதன் को மனிதனை नहीं खाता சாப்பிடாது इसलिए அதனால वह அவன் तुरंत உடனடியாக अपनी सांस தன்னுடைய सांसனா மூச்சு रोक कर என்ன பண்ண மூச்சை அடைத்துட்டு रोक करना அடைத்து விட்டு मुर्द की तरह मुर्दना பிணம் பிணம் அதாவது मुर्द की तरहனா பிணத்தை போன்று जमीन पर நிலத்தின் மீது लेट गया पड़ते विटान बालू उसके बहुत निकट आ गया இப்போ கரடி उसके அவனுக்கு बहुत निकट ரொம்ப பக்கமா आ गया வந்து விட்டது और उसके मुंह இப்போ என்ன பண்ணிடுச்சு அவன் பிணமா என்னன்றது செக் பண்றதுக்காக उसके मुंहனா வாய் நாக்குனா மூக்கு कान அப்படின்னா காது और छाती ना मार्बु को सूंघने लगा ना என்ன பண்ணிருது மோப்பம் பிடிச்சு பார்த்தது மோப்பத்துக்கு சூங்குனே அப்படின்றது அர்த்தம் லகா மோப்பம் பிடித்தது மோத்தி சான்ஸ் ரோக்கர் இந்த மோத்தி வந்து உயிர் அதாவது இந்த மூச்சு அடைத்து அதுதான் ரோக்கர் चुपचाप साइलेंटा लेटा हुआ था पड़ते विटान बालू उसे அவனை मुर्दा समझकर பிணம் என்று நினைத்து चला गया போய்விட்டது बालू कुछ दूर चला गया கரடி कुछ दूर சிறிது தூரம் चला गया சென்று விட்டது अब இப்போ ராஜு पेड़ से மரத்திலிருந்து नीचे उतरा கீழே இறங்கினான் नीचेன்னா கீழே उतराன்னா இறங்கினான் और मोती के पास मोती பக்கத்துக்கு आकर வந்துட்டு पूछा கேட்டான் मोती बालू ने तुम्हारे कान में क्या कहा मोती बालू வந்து तुम्हारे कान में उन्नुடைய காதில் कानना காது उन कादिल क्या कहा என்ன சொன்னது मोती ने जवाब दिया मोती बदल சொன்னா बालू ने கரடி मुझसे என்னிடம் यही कहा कि இதுதான் சொன்னது என்னன்னா जो मित्र எந்த நண்பன் मुसीबत में கஷ்டத்துல साथ नहीं देता இருக்க மாட்டானோ उस पर அவன் மேல் கபி விஸ்வாஸ் கரோ எப்பவுமே நம்பிக்கை வைக்காதே அப்படின்றது தான் அர்த்தம் கபி எப்பவுமே விஸ்வாஸ் கரோ எப்பவுமே நம்பிக்கை வைக்காதே அப்படின்றது அர்த்தம் சுன்கர் இதை கேட்டுட்டு ராஜு பகுத் ஷர்மிதா ஹுவா ராஜுக்கு இதை கேட்டுட்டு சுன்கர் இதை கேட்டுவிட்டு ராஜுவிற்கு பகுத் ரொம்ப ஷர்மிதா வெட்கம் ஹுவா உருவாச்சு இப்போ இந்த பாடத்திலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன மாரல் என்ன அப்படின்னா சீக் மித்ருகா லக்ஷன்னா குணம் முசீபத் மே ஆபத்து காலத்தில் கஷ்ட காலத்தில் காம் ஆனா உதவிக்கு வருவது அப்படின்றது அர்த்தம் மித்ரன்னா ஃப்ரெண்டுக்கா மித்ருக்கா லக்ஷன்னா என்ன குணம் முசீபத் மே ஆபத்து காலத்தில் காம் ஆனா வேலைக்கு வருதல்ன்றதுக்கு அர்த்தம் கிடையாது உதவ வேண்டும் என்பது அர்த்தம் இப்போ இந்த பாடத்தின் சம்மரியை பார்க்க போறோம் ராஜு और मोती
நாமக். தோ சௌதாகர் தே, ராஜுவும் மோத்தியும் என்று பெயர் கொண்ட, அதான் நாமக். தோ சௌதாகர் தே, இரண்டு வியாபாரிகள் இருந்தார்கள். வே தோனோம் தோஸ்த் தே, அவர்கள் இருவரும் நண்பர்கள். வே தோனோம், அவர்கள் இருவரும். தோஸ்த் தே, நண்பர்கள். ஏக் தின் தோனோம் ஜங்கல் சே ஹோக்கர், ஒரு நாள் அவர்கள் இருவரும், தோனோம் ஜங்கல் சே ஹோக்கர், காட்டு வழியாக, ஜா ரஹே தே, போய்கொண்டு இருந்தார்கள். அச்சானக், திடீரென்று, உன்கே சாம்னே, அவர்களுக்கு நேரெதிரில், ஏக் பாலு ஆத்தே, ஒரு கரடி வருவதை, திக்காயி தியா, அதாவது அவர்களுக்கு பார்த்தார்கள், அவர்கள் பார்த்தார்கள். ராஜு கோ பேட் பர் சட்னா மாலும் தா, ராஜுவுக்கு மரத்தின் மேல் ஏறுவது தெரியும். அதான் ராஜுவுக்கு பேட் பர், மரத்தின் மீது, சடுனா, ஏறுவது, மாலும் தா, தெரியும். इसलिए, அதனால, உஸ்னே அப்னே தோஸ்த் மோத்தி கோ சோடுக்கர், அதனால தான் தன்னுடைய நண்பர் மோத்தியை விட்டுட்டு பேட் பர் சட் கயா, மரத்தின் மீது ஏறிவிட்டான். மோத்தி கோ பேட் பர் சட்னா நஹி ஆத்தா, மோத்திக்கு மரத்தின் மேல் ஏறுவது தெரியாது. லேக்கின் உஸ்கோ மாலும் தா, ஆனா அவனுக்கு தெரியும், பாலு மரே ஹுயே ஆத்மி கோ நஹி காத்தா, கரடி செத்த பிணத்தை சாப்பிடாது அப்படின்றது அவனுக்கு தெரியும். இஸ்லியே, இதனால, வஹ், அவன், சாஸ் ரோக்குக்கர், சாஸ்னா மூச்சு, ரோக்குக்கர் அடைத்து, முர்தாசா ஜமீன் பர் லேட் கயா, ஸோ பிணம் போல் என்ன பண்ணா, நிலத்தின் மீது படுத்து விட்டான். பாலு மோத்திக்கோ முர்தா சமஜ்கர், இப்போ பாலு கரடி என்ன பண்ணிடுது, மோத்திய பிணம் நினைச்சிட்டு சலா கயா, போய்விட்டது. பாலு கோ ஜானே கே பாத், கரடி போன பிறகு, ராஜு பேட் சே உத்தர் ஆயா, மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். और मोती से पूछा, मोती கிட்ட என்ன கேட்டான், பாலு ने तुम्हारे कानों में क्या कहा, கரடி உன்னுடைய காதுல என்ன சொல்லிட்டு. மோத்தி ने कहा, மோத்தி சொன்னா, பாலு ने यही कहा, இதுதான் சொல்லிட்டு. जो मित्र, எந்த நண்பன், முசீபத் மே, கஷ்ட காலத்தில், ஆபத்து காலத்தில், मदद नहीं करता, उदवी செய்ய மாட்டானோ, उस पर विश्वास मत करो, அவன் மேல் நம்பிக்கை வைக்காதே. விஸ்வாஸ்னா நம்பிக்கை, நம்பிக்கை வைக்காதே. राजू यह बात सुनकर लज्जित हुआ, ராஜுவுக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு லஜ்ஜின்னா வெட்கம், லஜ்ஜித்னா வெட்கம், வெட்கம் அடைந்தான். இப்போ இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்துக்கக்கூடிய மாரல் என்ன அப்படின்னா, சீக் மித்ருக்கா லக்ஷன், ஃப்ரெண்டோடைய கடமை. அதாவது என்ன, முசீபத் மே, ஆபத்து காலத்தில், காமானா வேலைக்கு வருதல் கிடையாது, காமானா உதவி செய்ய வேண்டும் என்பது. ஆறாவது கதை கவ்வா அவுர் ஹிரண். கவ்வா அப்படின்னா காகம், ஹிரண் அப்படின்னு சொன்னால் மான். ஒரு காட்டில் மானுக்கும் ஒரு காகத்துக்கும் நல்ல திக் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துதான். டெய்லி அது சந்திக்கிறதான். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குள்ளநரி இருக்குதான். அந்த குள்ளநரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டா பிடிக்காதான். அப்போ என்ன பண்ணுது, என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் ஒரு பெரிய வலையை விரிச்சிட்டு போயிடுறான், ஏதாவது மிருகத்தை பிடிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மான் காக்காவை பார்க்கறதுக்காக வருதான்.
காக்காக பார்க்கறதுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மான் வந்து அந்த வலையில் மாட்டிக்குதான். அப்போது இங்கே அங்கேன்னு பார்த்துட்ருக்கு, யாராவது வருவாங்களா நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த நேரம் இந்த குள்ளநரி வருதான். குள்ளநரி வரும்போது குள்ளநரிக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு இந்த மான் கேட்குதான். அப்போ இந்த குள்ளநரி சொல்லுதான், மனசுக்குள்ளே சந்தோஷமாக நினைக்குது, ஐயா இந்த மான் வந்து மாட்டிடுச்சு நம்மக்கிட்ட அப்படின்ட்டு சந்தோஷமாக நினைக்குதான். அப்போ என்ன சொல்லுதான், இல்லைப்பா எனக்கு வந்து பல்வலி இன்னைக்கு, அதனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இல்லைன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதருக்குள்ளே போயிட்டு மறைஞ்சு போச்சான். அப்போ என்னாச்சு, அப்போது காக்கா வந்து என்னடா இது வழக்கமாக டெய்லி இந்த நேரத்தில் சந்திக்க வருவானே, லேட் ஆயிடுச்சே, மான் சந்திக்க வரலையே இன்னும் அப்படின்ட்டு என்ன பண்ணுது, காக்கா தானே போய் பார்க்குது. போய் பார்க்கும்போது இந்த இடத்துல மான் வலையில் மாட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு ஒரு ஐடியா சொல்லுதான், ஒருவேளை வேட்டைக்காரன் இங்கே வந்தான்னா நீ செத்த மாதிரி நடிக்கிறதுனால அவன் என்ன நினைப்பான், நீ செத்துட்ட, அதனால் வலையை எடுப்பான், வலை எடுக்கும்போது நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி காக்கா வந்து சொல்லுதான். அப்போ என்ன ஆகுது, காக்கா சொன்ன மாதிரியே வேட்டைக்காரன் கொஞ்சம் நேரத்தில் வரான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மான் வந்து மூச்சை அடக்கி செத்த மாதிரி நடிக்குதான். அப்போ நடிக்கும்போது வேட்டைக்காரன் நினைக்கிறான், சரி மான் செத்து போச்சு போல இருக்குது அப்படின்ட்டு வலையை எடுக்கிறான். வலையை எடுத்த உடனே ஓடி போய் அந்த குள்ளநரி இருக்கிற புதரில் போய் நிற்குதான், ஒளிஞ்சிக்குதான். அப்போ அதை பார்த்துட்டு ஒரு பெரிய கம்பை எடுத்து போடுவான் வேட்டைக்காரன். போடும்போது அதுலேருந்தும் மான் ஓடி போகுது. அப்போ வந்து அந்த அடி வந்து அந்த குள்ளநரிக்கு விழுது. குள்ளநரிக்கு விழறதுனால அந்த கால் நொண்டிக்கிட்டு அது ஓடி போயிடுதான், குள்ளநரியும் தப்பிச்சுட்டு போதும். இதுதான் அந்த கதை. கௌவா அவுர் ஹிரன். கௌவா அப்படின்னா காகம் மற்றும் ஹிரன் அப்படின்னு சொன்னா மான். கிசி ஜங்கல் மே, கிசி ஏதோ, ஜங்கல் மே காட்டில், ஹிரன் और கௌவா ரஹதே தே, மானும் கௌவான்னா காகமும் இருந்து வந்தது. தோனோ மே இருவரில், இவங்க ரெண்டு பேர்ல, காடி மித்ரதா தி, காடின்னா திக்கு, மித்ரதா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. தி वहीं एक सियार भी रहता था, அங்கே ஏக் ஒரு சியார் அப்படின்னு சொன்னா குள்ளநரியும் அதுதான் குள்ளநரி, அதாவது சிஆர்பி, ரஹதாத்தா இருந்து வந்தது. உசே உன்கி மித்ரதா ஜரா பி நஹி பாத்தி தி, உசே அதற்கு, எதற்கு, இந்த சியாருக்கு, உன்கின்னா அந்த காகத்துடைய அந்த மானுடைய மித்ரதா ஃப்ரெண்ட்ஷிப், ஜராபி சிறிதளவும், நஹி பாத்தி தி பிடிக்கவில்லை. ஏக் தின் ஒரு நாள், ஜங்கல் மே காட்டில், ஏக் ஷிகாரி ஒரு வேட்டைக்காரன், ஷிகாரின்னா வேட்டைக்காரன், ஆயா வந்தான், உஸ்னே जानवर पकड़ने के लिए, அவன் जानवरना மிருகங், पकड़ने के लिए பிடிப்பதற்காக, पकड़ने பிடிப்பதர், के लिए பிடிப்பதற்காக, जाल बचाया, जालना வலை, बचाया விரித்தான், और चला गया சென்று விட்டான், போய்விட்டான். ஹிரன் கௌவே சே, இப்போ மான் காக்கையை கவ்வேசே மில்னே சந்திக்க, ஜா ரஹாத்தா போய்கொண்டு இருந்தது. ராஸ்தே மே, ராஸ்தே அப்படின்னா வழி, ராஸ்தே மே அப்படின்னு சொன்னா வழியில், வஹ் ஜால் மே அந்த வலையில், வஹ் அந்த, ஜால் மே வலையில், ஃபன்ஸ் கயா, ஃபன்ஸ் கயான்னா பிடிப்பட்டது, வஹ் அது, நிராஷ் ஹோக்கர், நிராஷ் ஹோக்கர் அப்படின்னா ஏமாற்றம் அடைந்து, அது மாதிரி நடக்கிறது.
நிராஷ் ஹோக்கர் ஏமாற்றமடைந்து இதர் உதர் இங்கும் அங்கும் தேக்னே லகா பார்த்தது கி ஷாயத் ஒருவேளை கொய் யாரேனும் ஆ ஜாயே வந்து விட்டார்கள் என்றால் உசே பச்சாலே யாராவது காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நினச்சிது. ஷாயத் ஒருவேளை கொய் ஆ ஜாயே கொய் யாரேனும் ஆ ஜாயே வந்துவிட்டால் உசே தன்னை பச்சாலே காப்பாற்றி விடுவார்கள். இத்தனையுமே இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ நேரத்தில் சியார் வஹா சியார்னா அந்த குள்ளநரி வஹா அங்கே ஆயா வந்தது. ஹிரன்னே இந்த மான் வந்து சியாரிடம் மதத் மாங்கி மதத்னா உதவி மாங்கி அப்படின்னா கேட்டது. சியார் உசே जाल में फंसा देखकर बड़ा प्रसन्नता சியார் இந்த குள்ளநரிக்கு உசே அந்த மானை ஜால் மே இந்த வலையில ஃபன்சா மாட்டிக்கொண்டது பிடிப்பட்டது தேக்கர் பார்த்துட்டு படா பிரசன்னத்தா ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷம். வஹ் போலா அது சொல்ல ஆரம்பிச்சது. ஆஜ் இன்னைக்கு மேரே தாந்தோமே என்னுடைய பற்களில் படா தர்த் ஹை ரொம்ப வலி இருக்கு. படான்னா ரொம்ப வலி, பெரியன்னு அர்த்தம் கிடையாது. படா அப்படின்னா பெரியன்றது கிடையாது, ரொம்ப. தர்துன்னா வலி. இன்னைக்கு எனக்கு என் பல்லெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுது. வர்ணா இல்லாட்டி ஜால் ஜரூர் காட் தேத்தா இல்லைன்னா வர்ணான்னா இல்லைன்னா இல்லாட்டி ஜால் இந்த வலைய ஜரூர் காட் தேத்தா கடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லுது. இத்தனா கஹ்கர் இவ்வளவு சொல்லிட்டு வஹ் வஹான் சே இத்தனா கஹ்கர் இவ்வளோ சொல்லிட்டு வஹ் அது வஹான் சே அங்கிருந்து சலா கயா போய்விட்டது. ஆர் ஜாடி மே சிப்கர் பைட் கயா. ஜாடி அப்படின்னு சொன்னா இந்த இது புதர்களில் ஜாடி மே சிப்கர் மறைந்து பைட் கயா உட்கார்ந்து விட்டது. உதர் அந்த பக்கம் கௌவா ஹிரண் கே நா ஆனே சே சிந்தித் ஹோ உட்டா. அங்கே உதர் கௌவா காகம் ஹிரண் கே இந்த மான் நா ஆனே சே அப்படின்னா வராததால சிந்தித் கவலைப்பட்டுட்டு ஹோ உட்டா எழுந்தது, கவலைப்பட்டு எழுந்தது. வஹ் அது உடுத்தா ஹுவா பறந்து கொண்டு, உடுத்தான்னா பறக்கிறது, உடுத்தா ஹுவா பறந்து கொண்டு வஹி ஆ பஹுஞ்சா. வஹின்னா அங்கே, ஆ வந்து பஹுஞ்சா சேர்ந்தது. ஜஹா ஹிரண் ஃபன்சா படாத்தா எங்க மான் மாட்டிக்கொண்டது அந்த வலையில மாட்டிட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது. ஹிரண் கி தஷா தேக்கர் மானின் ஹிரண் கி தஷா நிலை தேக்கர் பார்த்துட்டு பகுத் ரொம்ப துக் ஹுவான்னா வேதனை அடைந்தது. அடுத்தது இப்போ காக்கா வந்துடுச்சு. காக்கா வந்து மானுடைய நிலையை பார்த்து ரொம்ப இதுவாச்சு இல்லையா, வருத்தப்பட்டது இல்லையா, இப்போ பேச ஆரம்பிக்குது. உஸ்னே கஹா இப்போ காக்கா சொல்ல ஆரம்பிக்குது. பச்னே கா தப்பிக்கிறதுக்கு ஏக் ஒரு உபாய் ஹை ஒரு ஐடியா இருக்கு. தும் ஜமீன் பர் நீ நிலத்தின் மீது, தும் நீ ஜமீன் பர் நிலத்தின் மீது ஐசே லேட் ஜாவோ ஒரு அப்படியே படுத்துக்கோ, ஐசே அப்படியே லேட் ஜாவோ படுத்துக்கொள், மானோ நினச்சிக்கோ, தும் மர் கயே ஹோ நீ இறந்து விட்டதாக நினைத்துக்கொள், மானோ நினைத்துக்கொள், தும் மர் கயே ஹோ நீ இறந்து விட்டாய் என்று நினைத்துக்கொள், துமே உன்னை மராஹுவா சமஜ்கர் இறந்து விட்டாய் என்று நினைத்து,
ஷிகாரி வேட்டைக்காரன் அப்னா ஜால் தன்னுடைய வலையை சமேட்னேன்னா எடுப்பதற்காக, அப்னா ஜால் தன்னுடைய வலையை சுருட்டி சமட்னே லகேகான்னா சுருட்டி வைப்பான். பஸ் போதும், தும் ஊட்டுக்கர் நீ எழுந்து, பாக் ஜானா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுது. இத்தனா கஹக்கர் இவ்வளோ சொல்லிட்டு கௌவா पास के एक पेड़ की डाल पर जा बैठा. காகம் பாஸ் கே பக்கத்தில் இருக்கிற ஏக் ஒரு பேடு கி மரத்தின் டால் பர் கிளை மீது ஜா பைட்டா போய் உட்கார்ந்தது. ஜெய்சே அப்படியே, ஜெய்சே ஹி அப்படியே, ஷிகாரி ஆயா வேட்டைக்காரன் வந்தான். वैसे ही कौवे ने அப்படியே காகம் வந்து காவ் காவ் கர்க்கே காவ் காவ்னு கூவி ஹிரண் கோ சிதாவனி தி, ஹிரண் கோ இந்த மானுக்கு சிதாவனி தி ஒரு ஹிண்ட் கொடுத்தது, ஒரு சிக்னல் ஹிண்ட் இந்த மாதிரி கொடுத்தது. ஹிரண் சாஸ் ரோக்கர் மூச்சை அடைத்து, மான் மூச்சை அடைத்து, லேட் கயா படுத்து விட்டது. உசே அதை மரா ஹுவா இறந்து விட்டது என்று சமஜ்கர் நினைத்து, ஜியோஹி அப்படியே, ஷிகாரி நே ஹண்டர் வந்து ஜால் சமேட்டா ஜால் வலைய என்ன பண்ண ஆரம்பிச்சான், சுருட்ட ஆரம்பித்தான். கியோஹி அப்படியே, ஹிரண் ஊட்டுக்கர் எழுந்து ஜாடி கி ஓர் ஜாடின்னா புஷ் அந்த புதருக்கு புதர் பக்கமா ஜாடி கி ஓர் பாகா ஓடியது. துரந்த் உடனே ஷிகாரி நே வேட்டைக்காரன் ஏக் ஒரு லாட்டி உட்டாக்கர் ஒரு லட்டியை எடுத்துட்டு ஹிரண் கி ஓர் இந்த மான் மீது, மான் போன இடத்து மீது ஃபேங்கி வீசினான். லேக்கின் ஆனால் வஹ் லாட்டி அந்த லட்டி ஹிரண் கோ நா லகி ஹிரண் மீது அந்த மான் மீது படவில்லை. பல்கி ஆனா ஜாடி மே சிப்பே சியார் கோ ஜாடியில் அந்த புதர்ல சிப்பே மறைந்திருந்த சியார் கோ புள்ளநரிக்கு லாட்டி கே லகானே சே லாட்டி பட்டது, லாட்டி பட்டதுனால லாட்டி கே லகானே சே லாட்டி பட்டதுனால சோட் ஆயி, சோட்டுன்னா என்னது வலி வந்தது. அவர் லங்கெடுத்தான்னா நொண்டிக்கொண்டு, வஹான் சே அங்கிருந்து சலா கயா போய்விட்டது. இப்போ இந்த பாடத்தினால நம்ம கற்றுக்க வேண்டிய என்ன மோரல் அப்படின்றது ஜெய்சே சோச் வைசே ஃபல். ஜெய்சே ஜெய்சி அப்படின்னா எப்படி, சோச் நினைக்கிறீங்களோ, வைசா அப்படியே, ஃபல் பலன் கிடைக்கும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும், அந்த மாதிரி விதமான பலன் கிடைக்கும். இப்போ இந்த லெசனுடைய நம்ம சம்மரியை பார்க்க போகிறோம். கிசி ஜங்கல் மே ஒரு காட்டில், ஏதாவது ஒரு காட்டில், கிசின்னா ஏதாவது, ஜங்கல் மே காட்டில், ஏக் ஹிரன் ஒரு மான், அவுர் ஏக் கவ்வா ஒரு காகம், ரஹ்தே தே இருந்து வந்தது வசித்து வந்தது, தோனோம் தோஸ்த் தே ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். உசி ஜங்கல் மே அதே காட்டில், ஏக் சியார் பி ஒரு குள்ளநரியும், சியார்னா குள்ளநரி, பி ரஹ்தாத்தா இருந்து வந்தது. உன்கி மித்ரதா இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், யாரோடது, மானதும் காக்காதோடைய ஃப்ரெண்ட்ஷிப், உசே நஹி பாத்தி தி அதற்கு பிடிக்கவில்லை. ஏக் தின் ஒரு நாள், ஹிரண் அப்னே மித்ருக்கோ இந்த மான் தன்னுடைய நண்பனை,
मित्र कव्वे இந்த காக்காவை से मिलने जा रहा था காக்காவை சந்திக்கிறதுக்காக போய்கொண்டு இருந்தது. ராஸ்தே மே வழியில் ஏக் ஷிகாரி கே ஒரு வேட்டைக்காரனின் ஜால் மே வலையில வஹ் ஃபன்ஸ் கயா அது பிடிப்பட்டது. உசி சமய் அதே நேரத்தில் சிஆர்பி வஹா ஆயா சிஆர்னா குள்ளநரி உசி சமய் அந்த நேரத்தில் சிஆர்பி குள்ளநரியும் வஹா அங்கே ஆயா வந்தான். ஹிரண் கோ ஜால் மே ஃபசே தேக்கர் ஹிரனை இந்த மானை இந்த வலையில மாட்டிக்கொண்டதை பார்த்துட்டு சியார் மன் ஹி மன் குஷ் ஹுவா மனதில் சந்தோஷம் அடைந்தது. மன் ஹி மன் குஷ் ஹுவா சந்தோஷம் அடைந்தது. லேக்கின் ஆனால் வஹ் அது தாந்தோ மே தர்த் ஹே தாந்தோ மே பற்களில் வலி தர்த் ஹே அப்படின்னு சொல்லிட்டு பற்களில் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு வஹான்சே அங்கிருந்து சலா கயா போய் விட்டான். அவர் மற்றும் ஜாடி மே ஜாடினா புதரில் சிப்கர் மறைந்து பைட் கயா உட்கார்ந்து விட்டான். உசி சமை அந்த நேரத்தில் கவ்வாபி காக்கையும் வஹா ஆயி அங்கே வந்தது. கவ்வேனே காகம் ஹிரண் சே மானிடம் கஹா சொன்னது தும் முர்தாசா லேட் ஜாவோ நீ டெட் பாடி போல படுத்துக்கொள் அப்படின்னு. முர்தான்னா டெட், முர்தாசான்னா டெட் பாடி மாதிரி, லேட் ஜாவோ படுத்துக்கொள். ஜப் ஷிகாரி எப்போ ஷிகாரி ஜால் சமட்னே லகேகா இந்த வலைய சுருட்டுறதுக்காக தப் உட்கர் நீ அப்போ எழுந்துட்டு பாக் ஜானா ஓடி போயிடு. பாக்னா ஓடி, ஜானா போயிடு. தோடி தேர்மே சிறிது நேரத்தில் ஷிகாரி வேட்டைக்காரன் வஹா ஆயா அங்கே வந்தான். வஹ் லேட்டே ஹிரன் படுத்திருந்த மானை அதான் ஹிரன் கோ மரா சமஜ்கர் இறந்ததாக நினைத்து ஜால் சமேட்னே லகா இந்த வலையை சுருட்டுவதற்காக சுருட்ட ஆரம்பித்தான். மௌக்கா பாக்கர் இப்போ அந்த ஒரு சிக்னலை பார்த்துட்டு மௌக்கான்னா என்ன சிக்னல், காக்கா கிட்ட இருக்கிற வர சிக்னலை பார்த்துட்டு ஹிரண் உட்கர் எழுந்து பாக் கயா ஓடி போச்சு. ஷிகாரி நே ஹிரண் கி ஓர் இப்போ வேட்டைக்காரன் இந்த ஹிரண் கி ஓர் அதாவது மான் சைடில் மான் போகிற திசையில் லாட்டி ஃபேங்கி லாட்டின்னா லத்தியை ஸ்டிக்கை ஒரு குச்சியை எடுத்து தூக்கி போட்டான். பர் வஹ் லாட்டி ஆனால் அந்த லட்டி சியார் கோ லகி யார் மேலே பட்டது? குள்ளநரி மீது பட்டது. புதர்களில் மறைஞ்சிருந்த குள்ளநரி மேலே பட்டது. சியார் கோ லாட்டி கே லகானே சே சோட் ஆயி இந்த சோட்டுன்னா ஃப்ராக்சரில் அடி அந்த மாதிரி பட்டது. அதுதான் இந்த கதை. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கற்றுக்கக்கூடிய இது மாரல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்சி சோச் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ யோசனை செய்கிறீங்களோ வைசா ஃபல் அது மாதிரி தான் நமக்கு பலன் கிடைக்கும்.